நாடாளுமன்றம் நாளை கூடுகிறது. 10ஆம் தேதி பட்ஜெட் தாக்கலாகிறது. எதிர்கட்சி தலைவர் பதவி கேட்டு காங்கிரஸ் கோர்ட்டுக்கு போகிறது அப்படின்னு அந்த செய்தியில சுருக்கம் இருக்கு. இது கோர்ட்ல போய் கண்டிப்பாக வாங்கி ஆக வேண்டிய அவசியமான பதவியா? சட்ட விதிகளின்படி அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதை ஏற்றுக்கொண்டு நாடாளுமன்ற பணிகளை நம்மளால தொடர்ந்து செய்ய முடியாதா? கோர்ட்டுக்கு போயாவது கண்டிப்பாக அந்த பதவியை வாங்கித்தான் தீரணும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி நினைக்கிறதுக்கு என்ன காரணம்? கோர்ட்டுக்கு போகணுங்கிறது இன்னும் காங்கிரஸ் கட்சி தரப்புல யாரும் இன்னும் அபிஷியலா அறிவிப்பு நாங்க இன்னும் பண்ணல. எதுவும் இது வரைக்கும் கோர்ட்டுக்கு போனோங்கிறதும் அறிவிப்பு இல்லை. அதை நான் நிராகரிக்கிறேன். யாரோ சொன்னதா தான் ஒரு நியூஸ் இருக்கு, சொன்னதா இருக்கு. பட் எந்த தலைவர் சொன்னாங்கன்னு இந்த பத்திரிகையில இல்லை. அந்த அளவில் பாத்தீங்கன்னா நான் அது ஒரு அபிஷியல் நியூஸா நான் எடுத்துக்கல. இருந்தாலும் வழக்கறிஞர் என்ற முறையில் அது கோர்ட்டுக்கு போய் பண்ணலாங்கிறது என்னோட அபிப்பிராயமா இருக்கு. கோர்ட்டுக்கு நீதிமன்றத்துக்கு அது தொடர்பாக போகலாம். திக்விஜய் சிங் மாதிரியான தலைவர்கள் சொன்னாலும் அதை காங்கிரஸ் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமான செய்தியாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இல்ல திக்விஜய் சிங் சொன்னதா எங்க இருக்கு? நீதிமன்றத்துக்கு இல்ல சொல்லிருக்காரு. இந்த செய்தித்தாள்ல இல்ல. நேற்று வந்து அந்த செய்தி வரும்போது அவர் சொன்னதாக இல்ல. அப்படியே இந்த செய்தித்தாள்ல அப்படி சொல்லி இருந்தா, அவர் அப்படி சொல்லி இருந்தா அது நான் சரியான கருத்தா இருக்கலாம் நான் நினைக்கிறேன். நீங்களும் கூட அந்த கருத்தை வலியுறுத்துறீங்க. எந்த காரணத்துக்காக சொல்றேன், எந்த காரணத்துக்காக நான் நினைக்கிறேன்னா, குறிப்பா வந்து இன்னைக்கு இரண்டாவது பெரிய கட்சியாக காங்கிரஸ் கட்சி பாராளுமன்றத்துல இருக்குங்கிறது மட்டும் கிடையாது. பல்வேறு அமைப்புகள், சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனா இருக்கட்டும், சிபிஐ இருக்கட்டும், சிஏஜியா இருக்கட்டும், இன்னும் பல்வேறு முக்கியமான இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அதிகாரத்துக்கு உட்பட்ட நேரடி அமைப்புகள், அந்த அமைப்புகள் எல்லாமே சுய அதிகாரம் பெற்ற இந்த அமைப்புகள் எல்லாமே வந்து அதோடைய தலைவர் மற்ற டைரக்டர்ஸ் எல்லாம் செலக்ஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுல எதிர்கட்சி தலைவர்ங்கிற அந்த சட்டம் விதிகள் என்ன சொல்லியிருக்குன்னா, குறிப்பாக இரண்டாவது பெரிய கட்சி பாராளுமன்றத்தில் எதுவோ அதன் தலைவர் வந்து இத செலக்ஷன் கமிட்டில இருப்பாங்கன்னு சொல்லி எதிர்கட்சி தலைவர் இருக்கணும். அப்படி இருக்கு. எதிர்கட்சி தலைவர்னா இல்ல, எதிர்கட்சி தலைவர்னா டெஃபினிஷன் அப்படி இருக்கு. இருங்க, அவர்ட்ட அதாவது நான் ஏன் சட்ட ரீதியா இதுக்கு ஒரு பலம் இருக்குன்னு சொல்ல வரேன். ஆகையால திருத்தி அமைக்க வேண்டும், சட்டங்கள் திருத்தி அமைக்கப்பட வேண்டும். வழக்கறிஞர் முறையில சொல்றேன். அதாவது இவங்க கோர்ட்டுக்கு எல்லாமே போகலாம், அதுல ஒன்றும் தப்பு இல்லை. அந்த கேஸ் வெற்றி பெறுமாங்கிறதா முக்கியம். ரெண்டு கேஸ் வெற்றி பெறவில்லை. கர்பூரி தாக்கூர் கேஸ் ஒன்று இருக்கு. அவர் பீகார்ல இருக்கும்போது இதே மாதிரி ஒரு கேஸ் போட்டார். அதே மாதிரி ஏகே சுப்பையா, அது கர்நாடகா, இதே மாதிரி சேம் டிசிஷன் எதிர்கட்சி தலைவர் அங்கீகரிக்கிற விஷயமா கோர்ட்டுக்கு போனாங்க. அங்க நீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கிறது, ஸ்பீக்கருக்கு தான் பவர், சபாநாயகருக்கு தான் அதனுடைய இதை வந்து நாங்கள் வந்து கொஸ்டின் பண்ண முடியாது, நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. கோர்ட்டுக்கு போட்டோம், அது ஒன்றும் தப்பு இல்லை. போனால் அங்கே இதுதான் கிடைக்கும் அவங்களுக்கு. இன்னொரு விஷயங்க, இங்க ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் அண்ட் கான்டக்ட் ஆஃப் பிசினஸ் இன் லோக்சபா அப்படின்னு ஒன்று இருக்கு. அதுல எல்லாத்த பத்தியும் சொல்லி இருக்கிறது லீடர் ஆஃப் த அப்போசிஷன்ங்கிற வார்த்தையே வரல அதுல. அது ஒண்ணு இருக்கு. ஆனா அதே நேரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இவங்க சொல்றாங்க, அதாவது நம்ம லோக்பால் பதில இருக்கட்டும், சிவிசி அப்பாயின்மெண்ட்லாம் இருக்கணும். நான் என்ன கேட்கறேன், நீங்க கோர்ட்டுக்கு போய் கேட்கறத மக்கள் கிட்ட கேட்டு மக்கள்கிட்ட வாங்கிருக்கலாம்ல. மக்கள் உங்களை நிராகரிச்சிருக்கிறாங்களே, அதை புரிஞ்சுக்க மாட்டீங்களா? நீங்க வந்து ஆளுங்கட்சியா இருந்தவங்க இன்னைக்கு எதிர்கட்சியா கூட இருக்குவதற்கு மக்கள் உங்களுக்கு வாய்ப்பு தரல. அதை பெருமையா அதை வந்து எடுத்துக்கொண்டு நல்ல மக்களுக்கு நல்ல ஒரு விஷயங்களை எதிர்கட்சி இப்ப இது ஆப்போசிஷன்ல இருக்கீங்க, நல்ல நம்பிக்கை, மக்களுடைய நம்பிக்கை பெற்று அடுத்த வாட்டி எதிர்கட்சி தலைவரா வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. இப்ப மக்கள் உங்களை நிராகரிச்சிருக்காங்க, புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ஆணவத்துல பேசுறீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆணவம் என்ன? அந்த அளவுல இந்த ஆணவம் எல்லாம் இதே மக்கள் தகர் தெரிஞ்சிருக்காங்க. அதனால ரொம்ப ஆணவத்துல ஆட்டம் போடாதீங்க. அதாவது மகா ஆணவம், அதாவது இந்த ஆணவத்துல நீங்க ரயில்வே ஃபேரை ஹைக் பண்ணீங்க. இதே ஆணவத்துல போய் அந்த மக்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு எதிரா டீசல் பிரைஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க. இதே மக்களுக்கு எதிரா விலைவாசி உயர்வை ஏத்திக்கிட்டே போறீங்க. அப்படி இந்த மக்களுக்கு எதிரான போக்கே தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. 30 நாள்ல வந்த உடனே ஓட்டு போட்ட மக்களுக்காக ஏதாவது நல்லது பண்ணீங்களா? ஒண்ணுமே செய்யல. அந்த ஆணவம் என்பது இவ்வளவு ஆணவத்துல தாண்டவம் மாறுறீங்க. அந்த தாண்டவத்துக்கு அந்த மக்கள் நிச்சயம் பதிலடி கொடுப்பாங்க. அடுத்த தடவை நீங்க எதிர்கட்சின்னு இல்ல, அதுக்கும் கீழே என்னவா ஆக போறீங்கன்னு பாருங்க. ஏன்னா இப்படிப்பட்ட விமர்சனங்கள் ஒரு ஆளுங்கட்சியாக 60 ஆண்டு காலம் இந்த நாட்டை ஆட்சி புரிந்த கட்சி, இந்த நாட்டில் நல்ல விஷயங்களை இந்த நாட்டின் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு சென்ற கட்சி, அப்படி பார்க்க போனால் பெருந்தன்மையோட அந்த கட்சியை எதிர்கட்சியில உட்கார வச்சு அந்த எதிர்கட்சி நாங்களா இருந்தா அதான் செய்வோம். அந்த அளவில் பாத்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவர் அதாவது இதுல என்னன்னா எதிர்கட்சி தலைவரை பொறுத்தவரை ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். எதிர்கட்சி தலைவரை பொறுத்தவரை ஒரு எதிர்கட்சி தலைவர்னு ஒருத்தர் இருந்தாதான்
அந்த ஆளுங்கட்சிக்கு ஒரு மரியாதை உண்டு. நீங்க provision சொல்றீங்க. அரசியலமைப்பு சட்டம். அரசியலமைப்பு சட்டத்துல அந்த பதில் சொல்லட்டும், நீங்க சொல்லுங்க. லீடர் ஆஃப் தி விஷயத்துல ஆப்போசிஷன் எந்த ப்ரொவிஷன் இருக்கு? லீடர் ஆஃப் தி ஆப்போசிஷன் அரசியலமைப்பு சட்டத்தோட எந்த ப்ரொவிஷன் இருக்கு? அரசியலமைப்பு சட்டத்தை மாத்தி அமைக்கணும். என்ன உங்களுக்கு வேணும்னா மாத்தி அமைக்கணும். நான் என்ன கேக்குறேன், ஏன் அது மாறக்கூடாது? 1984 இரண்டாவது பெரிய கட்சி நீ வரக்கூடாது. 1984 ராஜீவ் காந்தி கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட இடங்கள்ல காங்கிரஸ் வெற்றி பெற்றது. அன்றைக்கு அப்போசிஷன்ங்கிறதே கிடையாது. இவர் டிடிபி தெலுங்கு தேசம் என்டி ராமராவ் 28 சீட் ஜெயிச்சாரு. அவ்வளவுதான். அவர்தான் அப்போசிஷன் ரெகனைஸ் பண்ணாங்களா? அப்போசிஷன் லீடர் உண்டா? அப்ப கிடையாது. இன்னொன்னுங்க, அதே நான் சொன்ன இந்த ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் கான்டக்ட் பிசினஸ் இன் லோக்சபால அந்த ஸ்பீக்கர் சபாநாயகருக்கு 389 ப்ரொவிஷன் படி ரூல் படி அவங்களுக்கு அதிகாரம் உண்டு. அந்த அதிகாரத்துல 121 ஒரு தடவை கொண்டு வந்து இந்த மாதிரி 10% சீட் வச்சிருக்கிறோம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க 10% சொன்னது என்னன்னா கோரமை பேஸ் பண்ணி, கோரம் 10% இருக்கணும், அந்த கோரம் அளவுக்காவது எதிர்கட்சியில வரவங்களுக்கு இருக்கணும்னு சொன்னாங்க. 10% இடங்களை வைத்திருந்தால் ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். இப்ப தமிழ்நாட்டுல கிடைச்சிருக்குது. விஜயகாந்த் அவர்கள் எதிர்கட்சி தலைவர். அப்படித்தான் வந்தது, அப்படித்தான் வரும். அது வந்து நான் 2 வழக்க பத்தி சொன்னேன். ஒரே நிமிஷம். இந்த 2 வழக்க பத்தி சொன்னேன். அந்த 2 வழக்கிலே கூட இதை பத்தி டிஸ்கஷன் வந்திருக்கு. அதிலே கூட இந்த மாதிரி ஒரு கன்வென்ஷன் இருக்கு, நடைமுறை இருக்கிறது. 10% எதிர்கட்சியாக வருவர்கள் 10% இடங்களை பெற்றிருக்கிறோம். இல்லன்னும் போது சபாநாயகருடைய முடிவு சரின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க 10% இடம் பெறல, 54 தேவை. ராகவன், நீங்க சொல்றதுல இருந்து நான் சில விஷயங்களை புரிஞ்சுக்கிறேன். கன்வென்ஷன்ஸ், மரபுகளை பாரதிய ஜனதா கட்சி என்றென்றும் கடைபிடிக்கும். அதே மாதிரி இதையும் கடைபிடிக்குது அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னு புரிஞ்சுக்கிறேன். காங்கிரஸ் கட்சி ராஜீவ்காந்தி காலத்திலையும் நேரு காலத்திலையும் எதை நடைமுறைப்படுத்தியதோ அதைத்தான் நாங்க இப்ப செய்யறோம் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப காங்கிரஸ் கட்சி என்னென்னலாம் செய்ததோ அதையெல்லாம் தான் நீங்களும் செய்வீங்கன்னு புரிஞ்சுக்கலாம். கட்சி சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல, தயவு செஞ்சு ஒன்று பண்றீங்க. அது கம்யூனிஸ்ட் வந்தாலும் சரி, பிஜேபி வந்தாலும் சரி, யார் வந்தாலுமே சரி, பாராளுமன்றத்தினுடைய விதிகள்னு ஒண்ணு இருக்குது, நடைமுறைகள் ஒண்ணு இருக்குது. நீதிமன்றங்கள் பல முறைகள் இதே சம்பந்த பிரச்சனையிலேயே தீர்ப்புகள் கொடுத்திருக்கிறது. அந்த தீர்ப்புகளும் சரி, நடைமுறைகளும் சரி, மரபுகளும் சரி, இப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி எஸ்டாப்ளிஷ்டா இருக்கக்கூடிய நிர்ணயம் செய்யப்பட்ட சில மரபுகள், அதை ஒட்டிய சட்ட விதிகள், இதெல்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது எதையுமே மாற்ற மாட்டோம் அப்படின்னு நீங்க உறுதியா சொல்லுவீங்களா? அரசாங்கம் அவங்க கேக்குறாங்க. லோக்சபா அப்படிதான் இருக்க வேண்டும். அரசாங்கம் நீங்க சொல்றதை நான் ஒரு வாதத்துல ஏத்துக்கிறேன். அவங்க வந்து இதெல்லாம் மாத்தியாவது எங்களுக்கு கொடுங்கன்னு கேக்குறாங்க. நீங்க வந்து எதையுமே மாத்த மாட்டோம்னு உங்களால உறுதியா சொல்ல முடியும்? எனக்கு புரியுது. நீங்க கூட கேட்டீங்க, ஏன் கேக்குறீங்க, இல்லாம இருக்க முடியாதான்னு கேக்குறீங்க. அவங்களே சொல்றாங்க 60 ஆண்டு காலம் ஆட்சியில இருக்காங்க, எதுவுமே இல்லாம எப்படி இருக்க முடியுங்கிற ஒரு கவலையா இருக்கலாம். அதனால எதிர்கட்சின்னு ஒண்ணு இருந்தாதான் இந்த நாட்டில் ஜனநாயகம் தொடரும். இல்லைன்னா சர்வாதிகாரமாக மாறிவிடும். சர்வாதிகார ஆட்சி மட்டுமே இதெல்லாம் ஏன் சொல்றீங்க? 84ல உங்களுக்கு புரியல, இது ஏன் 1984ல உங்களுக்கு தெரியல? அவர் வந்து என்டி ராமராவ் அவர்கள் கோரிக்கை வைக்கல. கோரிக்கை வைக்கணுமா? ஆமா, கோரிக்கை வைக்க வேண்டும். நாங்க சரி ஒரு ஸ்டெப் போய் கோரிக்கை வச்சிருக்கோம். அதற்கு அது மட்டும் நீங்க நீதிமன்றத்தை இன்னொரு ஒரு விஷயத்தை பார்க்கணும். கடந்த 20 ஆண்டு காலமாகவே கூட்டணி அரசாங்கம் தான் இந்த நாட்டை பிடித்துக் கொண்டிருக்கிறது. அப்படி பார்க்க போனால் இவங்க ஜெயிச்சதும் தேசிய முற்போக்கு கூட்டணிங்கிற ஒரு போர்வையில் தான். அதே மாதிரி இன்னைக்கு அதுல இருந்து சிலர் மினிஸ்டர்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க, கூட்டணியில தான் இருக்காங்க. அவங்க தனியா பிஜேபின்னு ஒரு ஆட்சி வரல. அதே மாதிரி ஐக்கிய முற்போக்கு கூட்டணி தான் கடந்த 10 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்திருக்கு. அப்படி பார்க்க போனால் அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய 10% தான் எடுத்துக்கணும். அதுதான் நியாயமா இருக்கும். அந்த நியாயத்தை ஏன் இவர்கள் ஆலோசிக்கவில்லை? ஒரு கூட்டணி அரசாங்கம் இருக்கும் பொழுது ஒரு கூட்டணி எதிர்கட்சி தானே வரணும். அங்க மட்டும் என்ன தனி கட்சி வருது? இவங்களோட நியாயத்தை பத்தி நானும் சொல்றேன், நீங்க முடிச்சிட்ட அப்புறம் நானும் சொல்றேன் இவங்க நியாயம் எப்படிப்பட்டதுன்னு. சபாநாயகர், துணை சபாநாயகர் எப்பயுமே லீடர் அப்போசிஷன் பார்ட்டிக்கு தான் கொடுக்கணும். ராஜீவ்காந்தி இருக்கும்போது துணை சபாநாயகருடைய கூட்டணி கட்சியா இருந்தா அதிமுக கொடுத்தவங்க தான் இவங்க. இவங்களுக்கும் நியாயத்துக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாத விஷயம். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு இடைவேளைக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும்.